அப்பா காலையில எந்திரிச்சு சூரிய உதயத்தை பாக்குறதே ஒரு சுகம்தாண்டா. காலையில கேட்கிற இந்த பறவைகளோட சத்தத்தையும் இந்த மண் வாசனையும் ஏன் இந்த தென்றல் காற்றையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா. என்ன நான் இவ்ளோ ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீ ஓன்னு சொல்லிட்டு இருக்க. வெளிநாட்டுல இருந்து வெக்கேஷனுக்கு வந்தவன் கொடுக்கிற அளப்பறையில் இதுவும் ஒன்று. என்னடா இப்படி சொல்லிட்ட? நீ ஒரு நாள் எந்திரிச்சு பாரு, அந்த டே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, பாடியும் மைண்டும் எவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருக்குன்னு அப்போ உனக்கு தெரியும். எது உன் பேச்ச கேட்டு நான் காலையில எந்திரிச்சேன்னு வெயி, எங்க அம்மா போய் பாலை வாங்கிட்டு வாங்கோ, எங்க அப்பா போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வாம்பாங்க. இதுல எங்க ஃப்ரெஷ் எனர்ஜி? இங்க பாடாடே, எனக்கெல்லாம் சூரியன் சூப்பர் அடிக்குது, இந்த நாய் இன்னும் தூங்கிட்டு இருக்குன்னு சொல்றேன். எங்க அப்பாவோட வார்த்தை தான் சுப்ரபாதம். எங்க அம்மா எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சுட்டு அந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணுவாங்கல்ல, அப்பதான் சூரிய உதயம். ஏய், என்ன பண்ற நீ? என்னோட மூளை வளர்ச்சியில நான் மும்முரமா இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. மூளை வளர்ச்சியா? இந்த பொசிஷன்ல மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு உட்கார்ந்தோம்னா சாப்பிட்ட சாப்பாடு ஸ்ட்ரைட்டா வயிற்றுக்கு போகாம மூளைக்கு போய் மூளைய தொப்பையாக்கும். ஐ மீன் மூளைய வளர்ச்சியாக்கும். இந்த மாதிரி ஐடியாலாம் நீ எங்க இருந்து புடிச்சிட்டு வர? ஹலோ, என்ன மேடம் ஜி இப்படி சொல்லிட்டீங்க? கழிவறையில போய் உட்கார்ந்து பாருங்க, கடல் மாதிரி வரும் ஐடியா. இதெல்லாம் ஒரு ட்ரிப்பு, இதுக்கு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வேற. இவனுங்களுக்குனே இந்த இடம்லாம் எங்கதான் கிடைக்குமோ? மிஸ்டர் வேணுகோபால், நீங்கெல்லாம் வேணும்னு செய்யறீங்களா இல்ல வேண்டவே வேண்டான்னு செய்யறீங்களா? கொஞ்சம் சுத்தி முத்தி பாருங்க சார். ஒரு டீ கடை இருக்கா, இல்ல ஒரு பன்னு கடை, ஒரு மசால் வடை கடை ஏதாவது இருக்கா? வெக்கேஷன் ஸ்பாட்டை செலக்ட் பண்ணுங்கன்னா வெறுப்பேற்ற ஸ்பாட்டை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏய், அங்க பாரு, யாரோ தண்ணியில விழுந்துட்டாங்க. ஏய், என்ன எல்லாம் சிரிக்கிறீங்க? அப்புறம் சிரிக்காம என்ன பண்றது? அது நம்ம முதல்ல முருகேசன் பிரேக்ஃபாஸ்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேய் முருகேசா, என்னப்பா தொப்ப வெளியே தெரியுது பாரு. தேங்க்ஸ் பா. நான் சொல்றேன் லில்லி தான். இல்ல மோனிகா. இல்ல லில்லி, இங்க பாரு. நான் ஏஞ்சல்னு வைக்கலாம்னு இருக்கேன். இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு. அடியே கிறுக்கிகளா, இந்த பேர்லாம் வைக்கணும்னா நான் ஒரு பொம்பளை பூனையா இருக்கணும். ஆம்பளை பூனைய தூக்கிட்டு வந்து கவுனு மாட்டி விட்டதே தப்பு. இதுல பேர் சூஸ் பண்றாருலாமா? பேர் ஹாஸ்டலுக்குள்ள எல்லாம் அரலூசா சுத்துதுங்க. இதுல கொடுத்த 3 பேஸுக்கு 300 ஸ்டில். இவ்வளவு நேரம் போஸ் கொடுக்கறது டக்குன்னு முடிங்க. என் பொண்டாட்டி வேற எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏய், இப்படி மரத்தை வேரோட சாய்க்கிறியே, தப்பு இல்ல? வேற வழி இல்லடா கண்ணா. நெஞ்ச தொட்டு சொல்லு, நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணல? 4 பேர்த்துக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்ல. தேங்க்ஸ் ப்ரோ, செம்ம டேஸ்டா இருக்கு. என்ன சாஸ் போட்டுக்கலாம், பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. பை த வே, இன்னும் ஆர்டர் ஏதாவது பண்ணுவீங்களா இல்ல இதோட முடிச்சுவீங்களான்னு சொன்னீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டேபிளுக்கு போறதுக்கு வசதியா இருக்கும். வீட்ல அவ்வளோ வேலை பெண்டிங்ல இருக்கு. இவன் எதுக்கு நம்மள இங்க தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சு ஃபுட் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா? அட்டா வாசமே ஆசமா இருக்கே. இன்னும் ஏன்டா வெயிட் பண்றாரு? லபக்குரு போரு. அருமை. அட்ட மானங்கட்ட தக்குழி தவளை, அவன் குடுக்கறான்னு அதை வாங்கி சாப்பிட்டா அருமைன்னு வேற சொல்ற அறிவு இருக்கா? டேஸ்ட் பாக்கனா எப்ப பாரு சோறு 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 சோறு. இப்படி ஒரு பையனை வளர்த்து வச்சுட்டு உன் ஆத்தாக்காரி பேச பேச்சு இருக்கே எப்பா. இப்ப எதுக்கு இவ அங்க போறா? A few moments later. டார்லிங், இப்ப நான் எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பாரு. கிழிச்ச இவன் வேற. அடியே, என் வம்சத்தைய வச்சு செஞ்சுட்டு இப்ப நீ சாப்பிடுற. இது நார்மல் ஈட்டிங் இல்ல, அப்புறம் இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரெஸ் ஈட்டிங். டிஸ்கால். நான் செத்துட்டேன். டிஸ்கால். ஐயோ, நானும் செத்துட்டேன். டிஸ்கால். என்ன டிஸ்கால்? டிஸ்கால் டிஎம்டி கம்பிகளா? எடுத்த கறிவன் வந்துட்டா. டிஸ்காலு டெட்டால்னு. ஓஹோ, தனியா இருக்கே, உனக்கு ஒரு ஜோடி வாங்கி விடலான்னு பார்த்தேன். ஆனா நீ ரொம்ப பேசுற. ஸ்டாப், நானும் செத்துட்டேன். எனக்கு என்ன ஏற்கனவே பிறந்த வல்லோ, உன் கூர்விழி பார்வை என்னை கொள்கிறது கண்மணி. உன் பேரு கரீஷ் தானே? எஸ், தி கிரேட் கரீஷ்.
என்ன தெரியாதவங்க இந்த உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. உனக்கு சாலிகிராமம் சாசா தெரியுமா? ஆமா, அவங்க என்னோட எக்ஸ் லவர். அதுக்கு என்ன பேபி? அவங்க என்னோட கொள்ளு பாட்டிடா, பிளட்டி ஃபுல். எது தெரிக்க விடானா? ஹலோ, உள்ள யாருங்க? சிறுக்கி வட்டிய முட்டை கலக்கி. எது முட்டை கலக்கியா? அடே, எவன்டா அவன் உள்ள உட்காந்து ரீல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறது? வெளியே வாடா. யார் யாது? யாரா இருந்தா என்ன, வெளியே வாயா. அடுத்தவன் பா வேணாமா? அதுக்குள்ளயா? நான் இப்பதான் ரீல்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். எல்லா ட்ரெண்டிங் ரீல்ஸும் பார்த்துட்டு நியூஸ் பேப்பர்ல முக்கிய செய்தி படிச்சுட்டு தான் வருவேன். ஏன்டா முக்க வேண்டிய இடத்துல என்னடா முக்கிய செய்தி? அட போங்கடா டேய். ஐயோ, எனக்கு ஏற்கனவே பிறந்தவள் அவளோ. உனக்கு முன்னாடியே பிறந்தா அக்கா முறையில வேணும் உனக்கு. என்னது அக்காவா? ஐயோ 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 ஐயோ, ஏய் சும்மா இருக்க மாட்டேன் நீ. ஒரு ஃபீல் பண்ணி பாட விட மாட்டேங்கிறானே. ஆகாரம் இல்லாமல் நான் வாழக்கூடும், அன்பே உன் பேரை சிந்தித்தாள். அப்புறம் காலையில எதுக்கு 10 இட்லி சாப்பிட்ட? பெசாம பேரை சொல்லிட்டு உட்கார வேண்டியதானே? ஐயோ, இவன் எவன்டா இவன்? சை, இவனுள்ள எவன்டா அவன் என்ன போட்டது? ப்ரோ, வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் யுவர் ரூம்? மேகம் கருக்குது, தக்கச்சுக்கு தக்கச்சும். மேகம் எங்க மயிலு கருக்குது? அடிக்கிற வெயிலுக்கு மூஞ்சி முவர கட்ட தான் கருக்குது. பா, என்ன வெயிலு! என்னடாரு வந்துடியா? அப்பவே சொன்னேன், கடுப்பா மூஞ்சி வச்சுட்டு போகாத, அப்புறம் அடுப்பு மாதிரி தான் வீடு வந்து சேருவேன். எனக்கு என்னமோ உண்மையிலதான் சந்தேகமா இருக்கு. ஓனர்கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுத்தது நீ தானே? 1க்கு 2 இல்ல 3க்கு 4. எவ்வளவுதான் களைப்பு மயக்கம் எல்லாம் இருந்தாலும் நம்மள திட்டும் போது மட்டும் இவளுக்கு எங்கிருந்து தான் இவ்வளவு எனர்ஜி வருதோ தெரியல. ஒரு பாட்டு பாடு டேபி, காது வலிக்குது, கொஞ்சம் நல்ல பாட்டா பாடு. பாவன் வந்து உன் டிப்ரெஷனுக்கு கம்பெனி கொடுத்தா என்ன டிப்ரெஷனுக்கு கொண்டுட்டு போறியா நீ? என்ன நரம்பு தளர்ச்சியா இந்த வைப்ரேட் ஆகுது? நான் வைப்ரேட் ஆனேன், நான் உன்னை வச்சு செய்ய போறேன்னு அர்த்தம். ஓ அப்படிங்களா சார்? இப்ப சிரிப்பு வரல, நாளைக்கு வேணா வந்து ட்ரை பண்றேன். இப்ப உள்ள போய் பத்திரமா உட்காருங்க.